Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 7/2/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிறதுக்கான இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா 2025 கலந்தாய்வில் கலந்துக்கிட்டு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினவங்களுக்கான மிக முக்கியமான தகவல். இதில் எலிஜிபிள் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எலிஜிபிள் லிஸ்ட்டை எப்படி செக் பண்ணுறது, யாருக்கெல்லாம் இதில் எலிஜிபிள் லிஸ்ட்டில் நேம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் MBBS BDS 25-26 செஷன். இதில் உங்களுக்கு முதற்கட்டமாக ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் as the counseling and admission for 25-26 MBBS BDS courses has been completed on 10/1/2026. அப்போது கடந்த 10ஆம் தேதி ஜனவரி மாதம் கலந்தாய்வு 2025-26 கல்வியாண்டுக்கான கலந்தாய்வு முடிவு பெற்றது. இதில் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு ரீஃபண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாலையும் சென்டாக்லேயும் ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டுருக்குது. இதில் முதற்கட்டமாக ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த பெயர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த ஃபீச்சர் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கு எலிஜிபிள், யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் திரும்ப வாங்குவதற்கு தகுதியான மாணவர் தான், ஆனால் அதில் இந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இல்லை அப்படின்ற மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே கொடுத்துருக்கிற dduggselection.com@gmail.comல நீங்கள் உங்களுடைய ரிலவெண்ட் ப்ரூஃபோட என்ன ப்ரூஃப் அப்படின்னா, உங்களுடைய நேம், ஆல் இண்டியா ரேங்க் நம்பர், அப்புறம் காப்பி ஆஃப் த பேமெண்ட் ரெசிப்ட். நீங்கள் 30,000 கட்டியிருந்தாலோ இல்லை 1 லட்சம் கட்டியிருந்தாலோ அதுக்கான ஆன்லைன் ரெசிப்ட் இருக்கும். அதில் அந்த ரெசிப்டையும் அட்டாச் பண்ணி வருகின்ற 11/1/2026க்குள்ளே நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் 2வது பட்டியலில் சேர்க்கப்படும். இதுவரைக்கும் எனக்கு கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில் இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ரிலீஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் யாருக்கும் இன்னமும் வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து ரீச் ஆகிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஒன்ஸ் த வெரிஃபிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் த கிரீவியன்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் ஆர் செக்டு, த ரீஃபண்ட் ப்ராசஸ் வில் கமன்ஸ். அதன் பிறகு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கைண்ட்லி நோட், த செக்யூரிட்டி டெபாசிட் வில் நாட் பி ரீஃபண்டட் டு த கேண்டிடேட் who have not joined the course in round 3 or later. 3வது சுற்றுக்கும் அதன் பிறகும் சீட்டு கிடச்சி சேராமல் விட்டுருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஃபீச்சர் ரூலில் திரும்ப அனுப்பப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாயின் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட டேட் அண்ட் டைமுக்குள்ளே, ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் சேராமல் விட்டிருந்தாலோ 2வது சுற்றும் அல்ல அதற்கு மேற்பட்ட சுற்றுகள்லையும் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகாது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, மொத்தம் 594 பேஜஸ் இருக்கிற இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். மேலே போயிட்டு சர்ச் பாக்ஸில் உங்களுடைய நீட் ரோல் நம்பரை டைப் பண்ணியும் பார்க்கலாம், அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணியும் பார்க்கலாம், கேண்டிடேட்னுடைய நேமை போட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 594 பேஜஸில்
மொத்தமாக எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 14,812 கேண்டிடேட் வந்து லிஸ்ட்டு 1ல் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு 1ல் வெளியிட்டிருக்காங்க. இதில் உங்கள் பெயர் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா ஃபோர்ஃபீச்சரில் உங்களுடைய ஃபோர்ஃபீச்சரில் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. 2வது சுற்றில் அந்த ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் போய் சேராமல் விட்டுருந்தாலோ, 3வது சுற்றுக்கு பிறகு சீட்டு கிடச்சி நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தாலோ, சேராமல் விட்டுருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் பணம் வராது. இல்லை சார் எல்லாமே வந்து எனக்கு அப்ளிகபிள் ஆகுது, இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க் நம்பரை போடுங்க, உங்களுடைய நேமை போட்டு அதுக்கப்புறம் இந்த காப்பி ஆஃப் த பேமெண்ட் ரெசிப்டையும் அட்டாச் பண்ணி வருகின்ற 11/2/2026 நீங்கள் வந்து மெயில் போட்டிங்கன்னா 2வது பட்டியலில் உங்களுடைய பெயர் சேர்க்கப்படும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து ரீஃபண்ட் ஆகலை சார், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து ஆல் இண்டியா கோட்டாலிருந்து வந்துடுச்சு, சென்டாக்லேருந்து வந்துடுச்சு, ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து பணம் வரல, எப்போ வரும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு என்டிஏலேருந்து 2026க்கான நோட்டிஃபிகேஷன் எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். ஏன்னா ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டுகளில் மேக்ஸிமம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பாஸ்ட்டு 3 இயர்ஸினுடைய ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது எந்த நேரத்திலையும் வெளியிடப்படலாம். அப்படி ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா உடனடியாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக தெரியப்படுத்திடுவோம். அதற்கு முன்னதாக நம்ம வந்து நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்டிலிருந்து கவுன்சிலிங் முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி இதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும், அந்த கடைசி நாளுங்கிறது 2027 பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். இது 1 இயருக்கான ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸில் ஆல்ரெடி கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுடைய விருப்பக் கல்லூரியில் இப்போதைக்கு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுலேயும் படிச்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லா இடங்கள்லையும். அதே போல் உங்களுக்கும் விருப்பம் இருக்குதுன்னா நீங்களும் SAPVS யூடியூப் சேனலில் இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணி உங்கள் விருப்பக் கல்லூரியை தேர்ந்தெடுத்து உங்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதற்கான விவரம் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ என்னவும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே
உங்களுடைய ஸ்கோர் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஓஎம்ஆர் சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.